ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பி கிச்சன். இந்த வீடியோவில் ஷக்ஷுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மிடில் ஈஸ்டர்னில் ரொம்ப பாப்புலரான டிஷ். மோஸ்ட் ப்ரிஃபரபிளி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை பிரஞ்சுக்கோ இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. ஃபியூ மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு அயன் ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கின 8 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கார்லிக் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் பிடிச்சவங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் 100 கிராம்ஸ் போல் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே உப்பு தேவையான அளவு நான் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே ரெட் கலர் கேப்சிகம் ஒரு 60 கிராம் போல் சேர்த்துருக்கேன். ரெட் கலர் இல்லைன்னா நார்மல் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் போல் பாப்ரிகா பவுடர் சேர்த்துக்கிறேன். பாப்ரிகா பவுடர் இல்லை அப்படின்னா இதில் பாதி அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஜீரக பொடியும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் போல் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியோட அளவு வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம்ல, அதை விட டபுளாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் தக்காளி நிறையா இருக்கணும் அந்த டிஷ்ஷில். தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில். தக்காளி குக் ஆகிட்டுருக்க சமயத்திலேயே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சீசனிங்கை சேர்த்துக்கலாம். என்னோடய டிஷ்ஷுக்கு உப்பு அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு நான் 3 முட்டை சேர்க்குறேன். ஒவ்வொரு முட்டையை அந்த கேப்பில் ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டையை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரஷ் பண்ண பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின பார்ஸ்லி சேர்த்துக்கலாம். அதோடு இதை கவர் பண்ணி 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் தான் குக் பண்ணணும். அதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணக்கூடாது. இந்த ரெசிபிக்கு வந்து முட்டை வந்து ஹாஃப் டன்னாக தான் இருக்கணும். அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு மேலே சீஸ் கூட போட்டு வேக வைக்கலாம். இந்த டிஷ் வந்து மைல்டு ஸ்பைஸோட கொஞ்சம் டேங்கினஸோடு இருக்கும். அந்த முட்டையோடு சாப்பிடும்போது ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். இது வந்து நல்ல கம்ஃபர்ட்டான ஃபுட்டாக இருக்கும். இது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இதை வந்து பீட்டா ப்ரெட்டோடையோ இல்லை ஹூஸோடையோ இல்லை ஃப்ரெஞ்ச் ப்ரெட் கூட கூட இதை வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த ஹூஸோடு எடுத்து காமிக்கிறேன். முட்டையோட அளவு இந்த அளவு தான் இருக்கணும். மேலே கவர்டாக இருக்கணும். ஆனால் ஓப்பன் பண்ணும்போது அந்த எக் யோக் வந்து ரன்னியாக இருக்கணும், லைட்டாக ரன்னியாக இருக்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please do subscribe to Asís Copper Kitchen, like, share and comment below.